கிச்சனில் காமிக்கிறாங்க. மீனா வந்து டீ போட்டுட்ருக்காங்க. முத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ மீனா இருந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே முத்து இருந்துட்டு அதுக்கு அந்த கூலிங் கிளாஸ்க்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், ஆமாம் அந்த ஜீவா எனக்கு கூலிங் கிளாஸ் கொடுத்ததுனால தானே அதை போட்டு நான் செல்ஃபி எடுத்துட்டு வந்து அந்த ஃபோட்டோவே காமிச்சேன். அதை பார்த்து தானே ஜீவாவை அடையாளம் காட்டினா சீதா. அதை வச்சு தானே இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு உண்மைங்கிறது எரிமலை மாதிரி அமைதியாக தான் இருக்கும். அது எப்போ வெடிக்குதோ அப்போ வெடிக்கும் போது தீ குழம்பு தெரிக்கும். இப்போ அம்மா பார்லர் அம்மாவை கண்ணத்திலேயே ஒன்று விட்டாங்க பார்த்தியா, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போதே ரவியும் ஸ்ருதியும் வந்து கிச்சனுக்குள்ளே வராங்க. ஸ்ருதியை பார்த்தோன்னா மீனா இருந்துட்டு, என்ன ஸ்ருதி, ரோகிணி வந்து வெளியே வந்துட்டாங்களா ரூம்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவங்க வெளியே ஒன்றும் வரல, டோர் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு பொய் சொல்லணும், இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கணும் அப்புறம் அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரவி இருந்துட்டு, மனோஜை பற்றி நமக்கு எப்பவுமே தெரியாமல் அப்படித்தான் சொல்லிட்டு, ஆனால் ரோகிணி அண்ணி இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ரவி. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, அடப்போடா, அந்த ஓடுகாடியை விட இந்த பார்லர் அம்மா தாண்டா பயங்கரமான கேடி, இன்னும் என்னென்னலாம் மறைச்சிருக்குதோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ரோகிணி அண்ணியை வந்து அம்மா எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட கூட இவங்க உண்மையை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு, ஒருவேளை அந்த உண்மையை வந்து அம்மா கிட்ட சொல்லியிருந்தா கூட அந்த உண்மை வந்து நமக்கெல்லாம் தெரியற மாதிரி வெளியே வந்திருக்காது. அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்துறதுக்கு தான் அம்மா முயற்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ அம்மாக்கு என்ன கடுப்பு தெரியுமா, மனோஜ் வந்து எல்லா உண்மையும் தங்கிட்ட சொல்லுவான், ஆனால் இந்த விஷயத்தை தங்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டானே அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லடா, இந்த உண்மையை வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லி பார்லர் அம்மா சொல்லியிருக்குது மனோஜ் கிட்ட. அதுதான் வந்து அம்மாவோட கடுப்புக்கே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, அது என்னமோ ஒரு விதத்தில் உண்மைதான், ஆனால் ஒன்று முத்து, இந்த விஷயத்த வந்து சாட்சி இல்லாமல் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா இவங்க யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாதா, அதனால தான் இந்த ஜீவாவை கையோட கூட்டிகிட்டு வந்து இங்கே நிறுத்தினேன் உண்மையை சொல்கிறதுக்கு. அந்த பொண்ணுக்கும் வந்து இவங்க பணத்தை பிடிங்கிட்டு வந்துட்டாங்கிற கோபம் இருக்குதுல்ல, அதனால தான் வந்து அது வந்து உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது பணம் கிடைச்சதை வந்து உண்மையை சொல்லாமல் வீட்டில் மறைச்சது வந்து அவங்களோட தப்பு தான். அதுக்காக ஆண்டி வந்து ரோகிணி அடித்தது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே மீனாவும், ஆமாங்க எனக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, அப்போ செஞ்ச தப்பு கடிக்காம வேற என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து மீனா வந்து டீ போட்டு எல்லா கையிலையும் கொடுக்குறாங்க. எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற கேரக்டர்லாம் வந்து உங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் உங்களுக்கு வந்திருக்கு போல இருக்கும் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, பழக்கொருள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரவி இருந்துட்டு, டே அப்பா எப்படா இந்த மாதிரி சத்தமாக பேசியிருக்காரு, நீ அப்பா மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ரவி. உடனே மீனா சிரிக்கிறாங்க. முத்து அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு சோகமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, ஆண்டி வந்து ரோகிணி அடிச்சது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் என்ன அந்த மனோஜுக்கும் சேர்த்து நாளை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து, இது கரெக்டான பாயிண்ட், இதுக்கு நான் ஒத்துக்கிறேன், அவனையும் சேர்த்து காது பார்த்து ஒன்று விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆண்டி வந்து அவங்க பையங்கிறதுனால அவரை ஒன்றுமே கேட்கல, அடிக்கல, வேற வீட்டு பொண்ணுங்கிறதுனால எல்லா பழையும் தூக்கி ரோகிணி மேலே போட்டு ரோகிணி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து, ரோகிணி அழுதுட்டே வேற ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க, அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, யாரு பார்லர் அம்மாவா, இவ்வளோ பெரிய உண்மையை சோத்துல பூசணிக்காய் மறைக்கிற மாதிரி மறைச்சு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு கேப் மாதிரி தனம் பண்ணுற ஆள் வந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருமா, அது இதுலேருந்து தப்பிச்சு வெளியே வரதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ரூமில் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ரவி வந்து, ஆமாண்டா நீ சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான், அண்ணியும் வந்து இவனுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் மூலையில் உட்காந்துட்டு இருந்த மனோஜ் வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் கிட்ட வராரு. அப்போ இவங்க பேசுறதெல்லாம் வந்து அழகாப்புல கிச்சன் கிட்ட நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ முத்து வந்து, ஆமா நீ ஒன்று கவனிச்சியா, இவனை விட்டுட்டு ஓடி போன அந்த ஜீவா வந்து இவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, நான் தான் வந்து எல்லா ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பார்லர் அம்மாவும் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் தான் வந்து பிசினஸ் பண்றதுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பார்லர் அம்மா மேல எல்லா பழையும் போட்டு பார்லர் அம்மாவை முன்னால தள்ளி விட்டுட்டு இவன் தப்பிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. ஆமாடா அவன் தப்பிக்கணும்னு சொல்லி அண்ணி மேல பழைய போட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. உடனே முத்து வந்து, ஆமாடா அவனோட கேரக்டரே அப்படிதானே, அவன் செய்யற தப்பு அடுத்தவங்க மேல பழி போடுறது தானே அவனோட பழக்கம், காட்டி கொடுத்தவன் வந்து ஃப்ரெண்டா இருந்தா கூட வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா இவன் என்னடானா பொண்டாட்டியே காட்டி கொடுத்துட்டு நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இவர் சரியான ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டா இருக்காருல்ல, ரோகிணி அடி வாங்கும் போது கூட இவர் எதுவுமே பேசாம சும்மா தானே நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இருந்த மனோஜ் வந்து அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப முத்து உடனே, ஆக மொத்தம் அந்த ஜீவாவும் வந்து இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, இவன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிருச்சு. இந்த பார்லர் அம்மாவும் வந்து இவனுக்கு எதுவுமே தெரியாதனால தான் நான் தான் இந்த எல்லா ஐடியாவும் பண்ணி பிசினஸ் வச்சு கொடுத்தேன்னு சொல்லிருச்சு. இவன் ஒரு அக்மார்க் முட்டாளுங்கிறத ரெண்டு பேருமே சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதை கேட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. மனோஜ் வந்து அப்படியே அதிர்ச்சி அங்கிருந்து அப்படியே மனோஜ் வந்து ரூமுக்கு போறாரு. ரோகிணி வந்து அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் கதவை திறந்துட்டு அப்படியே எட்டி பாக்குறாரு. மனோஜை பார்த்தோன்னா ரோகிணி அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. மனோஜ் வந்து உள்ள போயிட்டு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கையை தொடுறாரு. ரோகிணி வந்து கையை தட்டி விட்டுட்டு என்ன தொடாத மனோஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, நான் சொல்றது கேளு ரோகிணி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. வேண்டாம் நீங்க எதுவுமே பேச வேண்டாம், நீ பேசுற எதையுமே நான் கேட்க தயாரா இல்லை, உங்க அம்மா வந்து இவ்வளோ கோவப்பட்டு என்ன அடிப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. ஆனா அதை விட எனக்கு எது தெரியுமா ஷாக்கிங்கா இருந்தது, நீ வந்து ஒரு வார்த்தை கூட அதை ஏன்னு சொல்லி கேட்கல, எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணி நிற்கவே இல்லை, ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் நீ, எந்த தைரியத்தில் இப்போ வந்து நீங்க கிட்ட பேச வந்திருக்க, மரியாதையை முதல் வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு, நீ பண்ணது தப்பு தானே ரோகிணி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அதை கேட்ட ரோகிணிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. என்னது நான் பண்ணது தப்பா? அப்போ இந்த பணத்தை எடுத்ததுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒன்றும் அதை சொல்லலை, நீ எதுக்கு அம்மா கிட்ட அப்படி கோவமாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோகிணி வந்துட்டு, ஓ உங்கள் அம்மா என்னை அப்படி அடிச்சது வந்து உனக்கு தப்பாக தெரியல, நான் பேசுனது தான் உனக்கு தப்பாக தெரியுதா? அம்மா உன்னை அடிச்சது தப்பு தான், ஆனால் நீ எதுக்கு என்னை பற்றி அவங்கக்கிட்ட அப்படி பேசினேன்? எனக்கே ரொம்ப கோவமாக தான் வந்தது. அப்போ அவங்க சும்மா இருப்பாங்களா? கோபம்னு சொல்கிறத விட எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு நீ பேசுனது. நான் படித்த படிப்பு எதுவுமே எல்லாமே வேஸ்ட்டு, நான் எதுக்குமே ஆகாதவன் நீ பேசின மாதிரி இல்லை பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோகிணி வந்து, நான் அவங்கக்கிட்ட அப்படியா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, நீ பேசுனதுக்கான அர்த்தம் அதுதானே, நீ அந்த அர்த்தத்தில் தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேலைக்கு போகாமல் ஏதோ சும்மா சுற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீ பேசினேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கவும், அது உண்மைதானே, மேரேஜுக்கு முன்னாடியும் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், ஒன்றாவது நீ உருப்படியாக பண்ணியிருக்கியா லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. மனோஜுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிழிச்ச அவ்வளோ படிச்சு நீ என்ன பண்ண முடிஞ்சது உன்னால? வீட்டுக்கு வெளியே பெருசாக போர்டு மாட்டிக்கிட்டேன், விசிட்டிங் கார்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டேன், அதை தவிர வேறு என்ன சாதிச்ச நீ படித்த படிப்பு வச்சு இது வரைக்கும் ₹1 சம்பாரிச்சிருக்கியா? நீ வேலை இல்லாமல் சும்மா தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. உடனே அதை கேட்ட மனோஜ் வந்துட்டு, வேணா ரோகிணி இந்த மாதிரி பேசாத, நான் என்னமோ பெரிய முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு உன்னை விட நிறையவே அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும், அதனால தான் நீ பார்க்கில் போய் படுத்துக்கிட்டு இருந்தியா? வேலைக்கு போகாமல் ஊரை ஏமாற்றிட்டு வீட்டையும் ஏமாற்றிட்டு பார்க்கில் போய் படுத்துட்டு தானே இருந்தேன். ஆனால் அதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தப்பாக தெரியல, ஆனால் உனக்காக நான் ஒரு ஸ்டெப் எடுத்தது உங்கள் அம்மாவுக்கு தப்பாக தெரியுது அப்படி தானே? இல்லை மனோஜ், நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? நான் மட்டும் இந்த முயற்சியை எடுத்து உனக்கு ஷோரூம் வச்சு கொடுக்காம இருந்திருந்தா உன்னால் இந்த ஷோரூமை திறந்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, எனக்கும் அந்த ஐடியா இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ், நான் ஏதாவது சொல்லிட போகிறேன், இந்த மாதிரி ஐடியா எவனுக்கு வேணாலும் வரும், உங்கள்கிட்ட ஐடியா மட்டும்தான் இருந்தது, ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி உனக்கு சுத்தமாக தெரியாது. நான் மட்டும் அந்த பணத்தை வீட்டில் கொடுத்துருன்னு சொல்லியிருந்தா மொத்த பணத்தையும் உன் தம்பி எடுத்துகிட்டு போயிருப்பான், உன்னால் கண்டிப்பாக ஷோரூம் ஆரம்பிச்சிருக்க முடியாது, இப்போ வரைக்கும் கண்டிப்பாக ஃபைலை தூக்கிட்டு கம்பெனியாக ஏறி வேலை தொலைவிட்டு தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட மனோஜ் வந்து அப்படியே பேசாமல் முடிச்சுட்டு நின்றுருக்காரு. உன் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்களே உங்கள் அம்மா, உனக்காக இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இந்த வீட்டை அடமானம் வச்சு பணம் கொடுங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி கேட்டதுக்கு கொடுத்தாங்களா? ஆனால் நான் உனக்காக மட்டும்தான் யோசித்தேன், உனக்காக தான் எல்லாமே பண்ணினேன். நீ வந்து உன்னோட ட்ரீமில் வந்து சக்ஸஸ் ஆகணும், பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நான் வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சேன். அங்கே அத்தனை பேர் முன்னால் உங்கள் அம்மா வந்து என்னை அடித்து அவமானப்படுத்துகிறாங்க, அத்தனை பேரும் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த சமயத்தில் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக தானே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்கும். அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும்? நீ எதுவுமே பேசாமல் இருந்திருந்தா கூட நான் அம்மா கிட்ட பேசி ஏதாவது செஞ்சு சமாளிச்சிருப்பேன், நீ மொத்த பழையும் தூக்கி என் மேலே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மனோஜ், நீ தான் வந்து எல்லா பழையும் என் மேலே போட்டுட்ட, ஒரு பஸ் நம்ம மேலே இடிக்க வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன வந்து பஸ் முன்னால் தள்ளி விட்டுட்டு நீ தப்பிச்சிட்ட, அந்த வேலை தான் நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீ அத்தனை பேருக்கு முன்னால் என்னை குறைச்சலாக பேசுவியா? என்னமோ எனக்கு எதுவுமே தெரியாத அடிமுட்டல் மாதிரியெல்லாம் நீ என்னை பேசினேன். அதை பார்த்து அந்த முத்து அவன் ஒய்ஃபு என்னை பார்த்து எப்படி சிரிச்சாங்க தெரியுமா? என் ஒய்ஃபை வந்து என்னை அவமானப்படுத்தி பேசினா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கவும், அப்போ உங்கள் அம்மா என்னை அடிச்சது உனக்கு அவமானமாக தெரியல அப்படித்தானே அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. அப்படின்னா நீ என்னை பேசுனது அவமானமாக உனக்கு தெரியல, என்னை யார் என்ன பேசினாலும் எனக்காக நீ இருக்கேன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் ரோகிணி, ஆனால் நீயே வந்து என்னை இந்த மாதிரி பேசிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீயும் தான் என்னை கஷ்டப்படுத்திட்ட மனோஜ் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, மற்றவங்க என்னை காயப்படுத்தும் போது நீ எனக்கு மருந்தா இருப்பேன்னு சொல்லி நினச்ச ரோகிணி, ஆனால் நீயும் சேர்ந்து என்னை ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த விஷயத்துக்கே வந்து மனோஜ் வந்து இவ்வளோ வெக்ஸ் ஆகிட்டாரு. ரோகிணி பற்றின மொத்த விஷயம் தெரிய வந்தால் மனோஜ் என்னவாருன்னு தெரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.